ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நம்ம கூகுள் இடத்துல வந்து கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருப்போம். அந்த கேம்பெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நிறைய கேம்பெயின் ரன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேம்பெயின் ரன் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் ஈச் பை எப்படி நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் தர்றது, அதாவது ஒவ்வொரு கேம்பெயினுக்கு தனித்தனியாக நெகட்டிவ் கீவேர்ட் தரோம் பாருங்க, அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் அந்த ஒரு கேம்பெயின் வச்சு சொல்லித்தரவேன். உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் நிறைய எவ்வளோ கேம்பெயின் ரன் பண்ணாலும் சரி, அந்த கேம்பெயின்ஸு ஸ்பெசிஃபிக்காக எப்படி நெகட்டிவ் கீவேர்ட் ஆட் பண்ணணும் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஒரு கீவேர்டு சொல்லித்தரேன், சாரி ஒரு கேம்பெயின் சொல்லித்தரேன். ஜஸ்ட் கூகுள் இடத்துல போய்ட்டு கேம்பெயினில் போய் கேம்பெயின் போயிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேம்பெயின் ரன் பண்ணுறீங்களோ அவ்வளோ கேம்பெயின் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். நான் ஒன்று பண்ணுறதுனால ஒன்று லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஜஸ்ட் நான் அதுக்கு நெகட்டிவ் கீவேர்டு ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த கேம்பெயின் இருக்கு பாருங்க, அந்த கேம்பெயினை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ஆட் குரூப் அப்படின்னு ஆப்ஷன் வரும். அகெயின் அந்த ஆட் குரூப் உள்ளே கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா கீவேர்ட்ஸ் வரும். நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லா கீவேர்ட்ஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியன்ஸ் சர்ச் பண்ணி வரக்கூடிய கீவேர்ட்ஸ். இங்கே நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் அப்படியே மேலே போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்ற பக்கத்தில் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த நெகட்டிவ் கீவேர்டை கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல போயிட்டு எந்த இதுக்கு வந்து ஆட் பண்ண கேம்பெயினுக்கே நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, இல்லை இந்த ஆட் குரூப்புக்கு மட்டும் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்றத கேட்கும். நீங்கள் அதே மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கேம்பெயினுக்கே நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு எடுக்க தெரியலை அப்படின்னு நினச்சின்னா ChatGPT ஹெல்ப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எந்த வெப்சைட் ரன் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட் கொடுங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த வெப்சைட்டுக்கு தான் நெகட்டிவ் கீவேர்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட URL காப்பி பண்ணிவிட்டு இங்கே ChatGPTயில் போய்ட்டு கிவ் கூகுளில் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஃபார்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை கொடுத்தீங்கன்னா இந்த ChatGPT உங்களுக்கு நெகட்டிவ் கீவேர்ட் கொடுக்கும். இன்கேஸ் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் அந்த ChatGPT யூஸ் பண்ணி எடுத்தாலும் சரி, நீங்கள் ஓனாக நெகட்டிவ் கீவேர்ட் ஃபைன் பண்ணாலும் சரி, இங்கே பாருங்கள் ChatGPT நமக்கு நிறையா நெகட்டிவ் கீவேர்ட் தருது. நான் இந்த வெப்சைட் கொடுத்ததுனால இந்த வெப்சைட்டுக்கு ரிலவெண்ட்டாக கொடுக்குது. உங்களுக்கு எந்த இது ரிலேட்டடாக வேணுமோ அந்த கொடுத்தீங்கன்னா வரும். நான் இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நெகட்டிவ் கீவேர்டில் எனக்கு வந்து ஃப்ரீ அப்படின்ற வார்த்தையை போட்டு சர்ச் பண்ணால் எனக்கு வேணாம், இமேஜஸ்ன்ற வார்த்தை வேணாம், டவுன்லோடு இந்த மாதிரி எனக்கு சில வார்த்தைகள் வந்து போட்டால் ஆடியன்ஸ் சர்ச் பண்ணால் எனக்கு வர வேணாம் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் நான் அந்த 3 கீவேர்டு கொடுத்துட்டு எனக்கு இந்த ஆட் குரூப்புக்கு மட்டும்தான் நெகட்டிவ் கீவேர்டு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஆட் குரூப்னு கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுடைய இதில் வந்து ஆட் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்படி தான் பார்த்தீங்கன்னா கூகுள் அட்ஸ் கேம்பெயின்ஸில் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. உங்களுக்கு கூகுள் அட்ஸ் ரிலேட்டடாக எந்த கொஸ்டின்ஸ் வந்து சர்வீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.